இரத்தத்தை சுத்தம் செய்ய வேண்டியது இதயத்தின் வேலை. அந்த இதயத்தையே சுத்தம் செய்ய வேண்டியது தமிழ் இலக்கியத்தின் வேலை. தமிழ் இலக்கியம் அப்படித்தான் பிறந்தது, அதனால் தான் பிறந்தது. அன்னை தமிழுக்கும் இந்த அவைக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் பேசக்கூடிய எழுத்தாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூமணி. இவர் 2014 சாகித்ய அகாதமி அங்காடி அப்படின்ற ஒரு நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு. எனக்கு எப்போதுமே ஒரு கேள்வி உண்டு, எதனால் ஒரு எழுத்தாளருக்கு சாகித்ய அகாதமி அப்படி அந்த நூலில் அவர் என்ன தான் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எனக்குள்ளே இருக்குது. அதை நான் படித்த பிறகு இப்படி ஒரு புத்தகத்திற்கு இவர்கள் சாகித்ய அகாதமி விருது கொடுக்காமல் இருந்தால்தான் அவர்களுக்கு ஏதாவது நடந்திருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். என்ன அப்படின்னா, அவரோட முன்னுரையில் அம்மாவுக்கு சமர்ப்பணம் செஞ்சுருக்காரு. அந்த நூலை என்ன சொல்கிறாருன்னா, மலை கஞ்சியை பிசைந்து ஊட்டி ஒவ்வொரு முறையும் எனக்கு ஊட்டிய என் அம்மாவிற்கு இதை நான் சமர்ப்பணம் செய்கிறேன். எப்படி ஒரு மலை கஞ்சியை ஊட்ட முடியும்னு நான் யோசித்து பார்த்துருக்கும் போது தான் அதனால்தான் சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ நினச்சிக்குவேன். இன்னொன்று, நம்ம வீட்டில் உரியில் நெய் இருந்தால் பூனைக்குட்டி உறங்காதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். அந்த இடத்துல நம்மளுக்காகவே நமக்கு ஒரு பொருளோ அது நம்மளை எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறோன்னு வீட்டில் சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அன்றைக்கி நைட்டு முழுக்க தூங்க மாட்டோம் இல்லையா? நமக்கே அப்படின்னா உரியில் நெய் இருந்தால் பூனை உறங்காது அப்படின்ற ஒரு அழகான வரிகளை கரிசல் இலக்கியத்தின் வாயிலாக அவர் கொடுத்துருக்காருன்னு நினைக்கும் போது தான் எனக்கு அதை படித்த எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அவரோட புத்தகத்தெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். ஏன்னா இங்கே பொருணை இலக்கிய திருவிழா அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, இந்த பொருணையோட வரலாறு பார்த்தோம் அப்படின்னா, பொருணை என்றால் வீரம். ஒரு நதிக்கு கூட வீரத்தின் பெயரை வைத்த ஒரு மரபு இந்த கரிசல் இலக்கியத்திற்காக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இன்னொன்று, குறிஞ்சி நில தலைவனுக்கு பொருணன் அப்படின்ற பேரு. ஒரு தலைவன், ஒரு வீரம் என்ற ஒரு தமிழனின் ஆகச்சிறந்த அறத்தின் மாண்பை இந்த இதுக்கு பேரா வைத்திருக்கிறார்கள். அதற்கு மிகச்சிறந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன். இன்னொன்று, அவரோட ஒரு கதை என்ன அப்படின்னா, அவரோட கதையோட பேரை நான் பின்னாடி சொல்கிறேன், அது ஒரு ட்விஸ்ட்டு. அவரோட கதையில் ஒரு 3 இடையர் குலத்தை சேர்ந்த ஒரு பசங்க வழக்கமாக அவங்களோட வேலை என்னென்னா ஆட்டுக்குட்டியை ஓட்டிகிட்டு போகிறது திரும்பி வர்றது தான். அப்படி தினமும் ஆட்டுக்குட்டியை ஓட்டிகிட்டு போயிட்டு திரும்பி வராங்க. ஒரு நாள் ஆட்டுக்குட்டியை ஓட்டிகிட்டு போயிட்டு ஒரு பனைமரத்துக்கு கீழே ஆட்டுக்குட்டியை அங்கிட்ட மேய்ச்சலுக்கு விட்டுட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்டா உங்கள் வீட்டில் நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை எங்கள் வீட்டில் எனக்கு சோறு போடல, நீ கொண்டு வந்தியா அப்படின்ற ஒரு கருத்து கலந்துரையாடல் அங்கே நடந்துகிட்ருக்கு. வழக்கமாக ஆட்டுக்கு தண்ணி வச்சுட்டு திரும்பி கூட்டிகிட்டு வந்து கட்டுவாங்க. இவங்க பேசிகிட்டு இவங்க பேச்சு கவனத்தில் ஆட்டுக்குட்டி எங்கே போயிடுச்சு அப்படின்றத மறந்துட்டாங்க. பக்கத்தில் இருக்க ஒரு முதலாளியோட தோட்டத்தில் போய் அந்த ஆடு மேய்ஞ்சிருச்சு. அப்போது இவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு, எப்படியோ அடி கொடுக்க போகிற முதலாளி உஷாராய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. போயிட்டு முதலாளி சாட்டையை வீசுறதுக்கு முன்னாடியே நம்ம ஆளுங்க திரும்பிட்டானுங்க. அப்படி திரும்பும் போது அந்த கடைசி பையனோட முதுகில் லேசாக அந்த சாட்டை பட்டுருச்சு. அப்படியே அவனோட வலியை இது பண்ணிக்கொண்டே அப்படியே ஆட்டை ஓட்டிக்கிட்டே அப்படியே வரான். வந்தோடனே ஒரு ரோட்டில் கார் போயிட்டுருக்கு. நம்மளால அந்த அடித்த ஆள் மேலே காட்ட முடியாத கோவத்தையெல்லாம் அந்த காரை பார்த்தே கோவத்தையெல்லாம் காட்டிட்டாப்புல. இப்படி இதுதான் கதை. ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் உள்ளடக்கியிருக்கு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஏசியில் உட்காந்துருங்களோடுக்கு வெயிலோட அருமை ஒருபோதும் தெரியாது இல்லையா? அந்த வெயிலின் அருமை, அந்த வெயிலில் ஓட்டக்கூடிய, ஏன்னா கரிசல் இலக்கியத்தோட மிகச்சிறந்த மாண்பு என்னென்னா உள்ளதை உள்ளவாறு எடுத்துரைக்கிறது தான். அப்போ அந்த இதை நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு இலக்கியமானது எழுத்தாளர் எப்படி வேணால் எழுதிடலாம், ஆனால் அதை படிப்பவன் மட்டும்தான் அந்த இலக்கியம் சிறந்ததாக இருக்க முடியும் என்பதை சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வாசகனாக நான் இருந்திருக்கிறேன் என்பதை நான் பெருமையாக சொல்லிக்கணும். இன்னொன்று, நம்ம வெயிலில் வேலை பார்க்குறோம்ல, நிறைய பேர் வெயிலில் வேலை பார்க்குறோம். ஆனால் இப்போ ஏசியில் இருக்கவங்களுக்கு ஒருபோதும் அந்த வெயிலோட அருமை தெரியறதில்ல, அந்த வெயிலின் அருமை. இன்னொன்று, கரிசல் இலக்கியத்திற்கே உரிய சிறந்த மாண்பு என்னென்னா, கரிசல் இலக்கிய வட்டார வழக்கில் எழுதியிருப்பாங்க. அந்த வட்டார வழக்கு என்னோட கவனத்தை ரொம்ப ரொம்ப இருந்தது. ஏன்னா நான் தஞ்சாவூரில் இருந்து இந்த கரிசல் இலக்கியத்தை படித்து அதோட சிறப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா நான் முதல்ல பெருமை அடைகிறேன். இன்னொன்று, இந்த கரிசல் மண்ணுக்கே உரிய, இந்தியாவிலேயே எந்த மண்ணுக்கும் இல்லாத ஒரு சிறந்த மண் என்று சொன்னால், இந்தியாவிலேயே 7 சாகித்ய அகாதமி விருது வாங்கின ஒரு எழுத்தாளருக்கு உள்ள பூமி என்று சொன்னால் நிச்சயமாக அது இந்த கரிசல் இலக்கியமாக மட்டுமே இருக்க முடியும் என்று சொல்லி இன்னும் பேச நினைக்கிறேன். நேரமில்லையில் தவிக்கிறேன். இத்துடன் என் உரையை முடிக்கிறேன். நன்றி.